தன்னம்பிக்கை அதிகமாக வேண்டும். தன்னம்பிக்கை அதிகமாகாம எதுவுமே செய்ய முடியாது. நீங்க தன்னம்பிக்கை இல்லைன்னா காரே ஓட்டிட்டு வர முடியாது. வடபழனியிலேருந்து அசோக் நகர் காரே வராது. ஏன் இப்போ வர வழியிலே அவனா இடிச்சுட்டானா என்ன பண்றது? டீசல் எங்கேயாவது நின்றுச்சுன்னா எப்படி ரைட்டு திருப்பும், எப்படி லெஃப்ட் திருப்பும்? ஆக எனக்கு ஒரு யூ டர்ன் திருப்ப தெரியாது, ரிவர்ஸ் கீரை போட்டு எப்படி நான் எடுப்பேன், போற வழியில போலீஸ் நிறுத்திட்டா என்ன பண்றேன்? இதுக்கே உங்களுக்கு தன்னம்பிக்கை எவ்வளவு தேவைப்படுது வண்டி எடுத்துட்டு இங்க வர்றதுக்கு. இப்போ என்ன மாதிரிலாம் நாடு நாடா போய் நீங்க கிளாஸ் எடுக்கணும்னா ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொருத்தன் பஞ்சாயத்துக்கு வருவாங்க. ஏன் வருவானே தெரியாது. நீங்க அந்த நாட்டுக்கு போகும்போது தான் தெரியும். அப்போ நீங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்ததுன்னா நீங்க ஒரு ஹையர் எக்ஸ்போஷருக்கு போகும்போது வாழ்க்கையில பெரிய விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி நீங்க சமாளிப்பீங்க? இந்த மாதிரியான நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒவ்வொரு நாடுகள், இப்போ மலேசியாவோ, சிங்கப்பூரோ, ஸ்ரீலங்காவோ, ஆஸ்திரேலியாவோ, இந்த மாதிரியான நாடுகளுக்கு போகும்போது எப்படி நல்ல சக்திகள் நமக்கு சப்போர்ட் பண்ணுதோ அந்த மாதிரி தீய சக்திகளும் நமக்கு தொந்தரவு பண்றதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அது நேச்சர். நீங்க இறைவன்கிட்ட எல்லாத்தையும் எனக்கு கிளியர் பண்ணி கொடுனா உடனே எல்லாம் கிளியர் பண்ண மாட்டார். அந்த அனுபவத்தை கொடுத்து அதுக்கப்புறம் கிளியர் பண்ணுவார். அப்ப அந்த அனுபவத்திற்கு தன்னம்பிக்கை அவசியம் தானே. அந்த தன்னம்பிக்கை இருந்தாதான் அந்த தைரியம் வரும், அந்த போல்ட்னஸ் சொல்லுவாங்க. நீங்க போல்டா ஒரு விஷயத்தை அணுகுனீங்கன்னா தான் முதல்ல அந்த பிரச்சனையை சார்ட் அவுட்டே பண்ண முடியும். ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் 15 நாட்கள் பெங்களூர், சென்னை மற்றும் கோயம்புத்தூர் இந்த 3 இடங்களில் அடுத்த பெய்டு மீட்டப் அனௌன்ஸ் பண்ணுறோம். விருப்பப்படக்கூடிய நபர்கள் www.paramporulfoundation.in வெப்சைட் போனீங்கன்னா உங்களது பெயரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கனாலும் அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க.